ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ 2-3 வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பழைய வீடியோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தான் இப்போ வந்து ரீசெண்டாக அப்போ அப்ளைஸ் பண்ணியிருந்தேன். இது மாதிரி 100கணக்கான வீடியோ இருக்குது. ஆனால் வந்து அப்போ முதல்லாம் பேசினா ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன், சும்மா நார்மலாக எடுத்து போட்டிருப்பேன். கடைசியாக இந்த சிப்ஸ் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வீடியோன்னு எடுக்கிறக்கு வரேன். இதான் பார்த்தீங்கன்னா புது வீடியோ. ரொம்ப நாள் ஆகி போச்சு. சரி இன்றைக்கி வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது இந்த பழம்லாம் இழந்த பழம் பறிக்க வந்திருக்கோம். ஏன்னா போன தடவை வீடியோ போட்டிருப்போம், அதில் ரொம்ப இருந்திருக்காது. சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக சீசன் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்ப்போம் எந்த அளவுக்கு பறிக்கிறோம் அப்படிங்கிறத நம்பி வந்திருக்கோம். ஆமாம், நாங்கள் பார்ப்போம். போன வருஷம் இது வந்து அந்த ஆட்டி வீடியோ எடுக்கல வரல. சரி இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் போகணுன்னு சொன்னானா, சரி நம்ம சரி இதே வீடியோ எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ பறிக்கலாம் பார்ப்போம். ஓகே, நான் போயிட்டு போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு கேமராவா? அது செட் ஆகாதான். நம்ம தண்ணியாக எடுக்கிறவங்க கூட்டத்தில் எடுக்கிறவங்க நிறையா இருக்குது, கூச்சமாக இருக்கும். எப்படித்தான் எத்தனை வருஷம் நான் யூடியூப் சேனல் ஓட்டினே தெரில. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நண்பர்களே, வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூறாவளி செடி மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து கொக்கி சூறையா, வெள்ளை சூறை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் காய்ச்சிருக்கு நண்பர்களே, சூறாங்காய் தான். ஆனால் இது வந்து இந்த சூறாங்காய் இல்லை, திங்கிறது கிடையாது, திங்கக்கூடாது, திங்கிறது இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கி அங்கே பாருங்க இழுச்சி விட்றாங்க கை காலெலாம். வாங்க போவோம் நண்பர்களே. இறங்கி வந்துட்டியா? வந்துட்டேன். ஓகே நண்பர்களே, கம்மா கரையே இறங்கி வந்துட்டேன். சரசர நீ தானே? ஓகே, இது பாருங்க தண்ணி வற்றிருச்சு. போனடா வரும்போது பார்த்தீங்கன்னா இது பூரா தண்ணி கிடந்துச்சுல, கரையில் இருந்தால் அந்த கரை வழியே சுற்றி வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வருங்க, அங்கே இடந்த தண்ணி இதே இங்கே வந்துச்சுடா, இவ்வளோதுக்கு வற்றிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சீசனே ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் சீசனே ஸ்டார்ட் ஆகலை, வெயில் சீசனே இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே கிடந்த தண்ணி இங்கே வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க. அப்போ நான் கொஞ்சம் நாளில் எவ்வளோதுக்கு உள்ளே போயிடும் அப்படிங்கிறத. அது ஆடு மாடெல்லாம் குடிச்சிச்சினியா? இந்த ஆடு மாடு என்ன இவ்வளோதான் குடிக்குது, அதுவும் கிட்ட ஒரே மாதத்துலடா, ஒரு மாதத்துல அங்கே இறந்த தண்ணி இங்கே போயிடுச்சுடா. ஒரு ஆடு 1 லிட்டரு குடித்தாலும் 10 ஆடு 10 லிட்டரு உன் கணக்கில் தீயள்ளி கொட்ட. அதுக்குன்னு இப்படியாடா? அது காலையில் குடிக்க, சாயங்காலம் குடிக்கும், 2 டைமு, 20 லிட்டரு ஒரு நாளைக்கு. சரி ஓகே நண்பர்களே, அங்கே குச்சியாக தெரியுதுல, அந்த குச்சியாக தெரிய பூராமே இழந்த மரம். போன ஆட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு மரத்தில் போய் பிடிங்கிருப்போம். வழுக்குதுரா, இந்த ஆட்டி காய்ச்சிருக்கா இல்லை கொட்டிருச்சா என்னங்கிறது தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். போய் பார்ப்போம். ஆமாம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தபோதே காய் காய்ச்சிச்சு. ஆனால் போன இடம் வரும்போது இதுலலாம் சுத்தமாக காய் இல்லை. இந்த ஃபோன் அடிக்கும். இப்போ நான் பறிச்சிட்டேம்மா, டக்குன்னு ஃபோன் வந்துருச்சு, என்னால் எடுக்க முடியல. இங்கே காமி அரைக்காய்தா ஏறி இருக்கு, லைட்டாக ஒழிக்குது, லைட்டாக நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கணும். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எப்போ கேட்டால் நான் உண்மையாக சொல்லிட்டேன், தப்பிச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மரம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கோகமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள் அருமையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஷெல்டர் மாதிரி தங்குமிடம். அக்கா வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நிழல்லாம் உட்காந்துருக்கு, கொடுத்து வைக்கணும். அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, குள்ளுன்னு இருக்கும். இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். செம்மையாக அப்படியே கோகை மாதிரி அருமையாக ரெடி பண்ணலாம் நண்பர்களே. இங்கே பாருங்க, வீடு மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்குது. மேலே என்னமோ அந்த சைடு மட்டும் அடைச்சிட்டோம்னா, இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அருமையாக படுத்துக்கலாம் அந்த இடத்துல. சூப்பராக அருமையாக குளுன்னு இருக்குது. பத்தாதுக்கு இந்த இடத்துல கம்மாக்கரை வேறு. கம்மாக்கரைனா சொல்லவே வேண்டாம், நான் சும்மாவே சூப்பராக குளுன்னு இருக்கோம். சரி வாங்க, கடைசி நம்ம வந்து பழம் பறிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க, சென்டரில் உட்காந்துருக்கேன், அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சரி வாங்க போவோம். ஆமே நீ அங்கே நின்றா உட்காரு, பாருங்க எப்படி இருக்கணும், வெளியே அவுட்லேருந்து பாருங்க எப்படி இருக்கணும், செம்மையாக இருக்கும். சரி பார்ப்போம். வந்துட்டியா? அந்த இடத்துலேருந்து குருவி பறக்குது. குருவி பறத்தான் பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். பழங்கள் இருக்கிற இடத்துல தான் குருவிலாம் பார்ப்போம். பறவைகள் இருக்கும் இடத்தில் பழம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே பழம் இருக்குடோ. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக பழத்தை நோக்கி வந்துட்டான். தர அதை செல்லப்படி வச்சியா? இது எப்படிவே எட்ட மாட்டேங்குது, எட்டலடா.
ஒரு பழம் இருக்குண்ணா, அருமையான பழமாக இருக்குண்ணா. அதுவும் அரைப்பழம். அரக்காய் அரைப்பழம் இது பாருங்க நண்பர்களே, அரைப்பழமாக இருந்தாலும் தரமான பழமாக இருக்குது. அரைப்பழம் தரமான பழம் மக்களே. வாங்க வேறு எங்கேயாச்சும் பழுத்துருக்கான்னு பார்ப்போம். நான் தின்னு வாக்குவா அதை தின்னு. நல்லா இருக்குது, புளிக்குது துவக்குது, ரெண்டும் கலக்குது. ரெண்டு கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இன்னும் பழுத்து இருந்துச்சுன்னா லைட்டாக இனிச்சிருக்கும். இந்த கீழே ஒரு பழம் பழுத்து கிடக்கு. இந்த சாப்பிட்டு பாரு, பழம் வந்து தானா பழத்து கீழே விழுதுன்னு, அதுக்கு தான் ருசி அதிகம். சளிக்காக. ஆமாம், எப்படி இருக்கு நீச்சது மக்கள்? இது வேற லெவல் மக்களே. அதுவா பழுத்து கீழே விழுந்தது சூப்பராக இருக்கும். இனிப்பு சேர்ந்து வருது மக்கள். இன்னும் கிடக்காம பாரு கீழே கிடக்கா. இது நினச்சினா ஒரு மரம் தான் கொட்டிச்சா என்னன்னு தெரியலடா. காய் தான் எக்கு புக்காக இருக்குது. இங்கே ஒரு தம்பி ஒருத்தன் வரேன் பழம் படிச்சுட்டு கேட்போமா. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பழம் கீழே எனக்கு. இந்த இதை வந்து நான் சாப்பிடுவேன். ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே வளர்த்து இருந்ததே செம்ம டேஸ்ட்டு. மேலே குளிக்குள்ளா குருவி மேலே முட்டை அடக்கான்னு பாரு. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா போன இடம் வரும்போது அவ்வளோ குருவி கொடுக்க காமிச்சோம். முட்டை இல்லையாடா? இங்கே உன் காலு கீழே கிடக்கு வரா. அதேடா நல்ல வேலை மக்கள் மிதிக்கல. 2 பழம் இங்கே வந்து எடுத்துட்டோம். கடைசி அதை வச்சு வச்சுக்கிறோம். கடைசி அந்த காமிக்கிறோம். ஓகே காய்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பழம் பறிச்ச 2 பழம் தான் கிடச்சிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா கீழே இடந்து எடுத்தது பூராமே மேலே மரத்துலேருந்து வேண்டாம் அதையும் எடுத்து வச்சுருக்கான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழம் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் கொஞ்சம் தூரம் அந்த அறுக்க நாங்கள் போன வாட்டி இருக்கிற கூட்டில் பாட்டி முட்டை எடுத்துக்கமான்னு பார்ப்போமே. இந்த மாதிரிதான் போன வாட்டி காமிச்சோம். குருவி வந்துருச்சான்னு திரும்ப பார்ப்போம். இன்னும் கூடு அப்படியே தாண்டா இருக்குது. இது வருஷம் இதுலேயே கூடு கட்டி புது கூடு மாதிரி தாண்டா இருக்குது. அணில் கூடா இல்லை இதுவாக இருந்தது? அணில் கூடுனா அந்த பஞ்சு வந்து கூட இருக்கான். இது வந்து பஞ்சு கூட இல்லை. சரி, ஹாய் காய்ஸ். நான் தேவா. அது இல்லைடா, நம்ம வந்து இது வைக்க வந்தோம்டா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்ன இது சொன்னாலே இது ஆகுது தேவாங்கிறத. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா கணேசன். சூறாமலம் வைக்கிறான். குட்டி கொள்ளை சொன்ன ஆசை தீர்ந்துருச்சுல. என்ன 3 பழம் கொடுத்தா ஆசை தீர்ந்துருவான். அதை நீ கேட்கணும்டா. ஊங்குற. சரி வா போவோம். உனக்கு இன்னைக்கு பழம் 5 பழம் கொடுத்தீங்க. அவ்வளோதான். வா உனக்கு பறிச்சு தாரி. வா, நம்பிக்கை மட்டும் காய் விட்டுறாத. கபடி போட்டியோட அன்னைக்கு அலவன்ஸ் நடக்குது இங்கே. இருக்கலாம். இது என்ன செட்டிப்பட்டியா? செட்டிப்பட்டி கபடி மேட்ச் நினைக்கிறேன். செட்டிப்பட்டி இதில் தான் போன வாட்டி வண்டியாக பறித்தான். இந்த வாட்டி காணும். ஒரு பை பறித்தான். ஒரு பையா வா. நம்ம புந்தாட்டி பறிச்ச மரத்தை கூட்டிகிட்டு போய் வா. இங்கே பறித்தான், அந்த கடைசியில் பறித்தான். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முரட்டு காயாக ஒன்று இருக்குது, ஒத்த காயாக இருக்குது. ஒரே ஒரு காய் இல்லைன்னு சொல்லாமல். இங்கே பாருங்க, நம்ம முள்ளுடா இல்லைன்னு சொல்லாமல் ஒரே ஒரு காய் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஒன்றும் காய்க்கலை. சுற்றிட்டியா? ரவுண்டாக பண்ணிட்டியா? எது இருக்கா? பெருமா தராதா? பார்ப்போம். அப்படியே போவோம். என்ன பண்ண கிடக்கா? என்ன என்ன ஒரு காயா? ஒன்று தான் இருக்கா? பிடிங்கிட்டு வா. நான் ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழம் மொத்த பழமாக கிடக்கு. செஞ்சாருங்க இங்கே அவன் அங்கே ஒரு காய் தான் கிடக்கான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழம் கிடச்சிருக்கு. சீசன் எப்போனே கணிக்க முடியல. நாங்கள் வரும்போது காயே காய்க்கலை, காயாக தான் இருந்துச்சு. சரி ஒரு மாதம் போனதுக்கப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கழிச்சு வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா காணும். 10 நாள் கழிச்சு வந்திருக்கலாம். திரும்ப இங்கே காணும்டா. ஒரு பழம் தாண்டா கிடந்துச்சு. நீங்கள் பிடிங்க காய சாமி பிரிண்டியா? இங்கே குச்சி குச்சியாக தெரியல. பூரா மரமே இளம் மரனே. ஒரு காயா இந்த நான் படித்த ஒரு பழம் வைக்கிறேன். மொத்தமாக காமிக்கிற நம்பர்களே, அதுக்கு தான் வச்சுருக்கான். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன கிழிச்சோம்னு உங்களை காமிக்கணும்ல. இது சூறாம்பழம் இருக்குது.
இப்போ எதுக்காண்டி வந்திருக்கோம்னா வந்து வருஷத்தில் ஒரு மாதம் இருக்குமாடா, ஒரு 2 மாதம் தான் இருக்கும் அந்த பழம்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த வருஷமே வந்து கிடைக்கும். அதனால் வந்து கிடைக்கும் போது இந்த மாதிரி பழத்தெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கணும். அதுக்காண்டியே வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் நினைச்சாலும் சாப்பிட முடியாது. நீ அடுத்த வருஷம் தான், ஒரு வருஷம் காத்திருக்கணும். அப்புறம் காத்திருந்து காலங்கள். ஆமாம், நிறையா பேருக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறால சாப்பிடுங்க. கம்மலில் கூட கேட்டீங்க எனக்கு வேணும், எனக்கு அனுப்ப முடியுமான்னு. அதனால தான் வந்திருக்கான். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே இல்லை, அப்போ பார்சலாம் அனுப்ப முடியாது. இதெல்லாம் போ அடுத்த வருஷம் கிடச்சுன்னா அனுப்பிச்சுடுறோம் கண்டிப்பாக. ஆமாம், நண்பர்கள் இங்கே வரங்க இருக்கிறத வந்து மாதிரி இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து குருவி கூடு ஒன்று இருக்குங்க. சூப்பராக இருக்கா குருவி கூடு. உள்ள மின்மினி பூச்சி கட்டி வச்சிருக்கோங்களோட, ஒட்டி வச்சிருக்கோங்களோட அந்த இது குருவி. என்ன சொல்கிறேன்? அந்த இதுவாக இருக்குது, களிமண்லாம் இருக்குது அதுக்குள்ள. இது காமிக்கிறேன் உங்களுக்கு. நண்பர்களே சூப்பராக அழகான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு அந்த கூடு? இதுக்கு மேலே வந்து கேமரா உள்ள நுழைய மாட்டேங்குது நண்பர்களே, பாருங்கள். சூப்பராக இருக்கு. ஆனால் உள்ளுக்கு வந்து என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் பந்து மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு கட்டி வச்சுருக்கு. தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, கேமரா தெரிஞ்சான்னு தெரில. அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு. இப்போ வாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரத்துக்கு வந்திருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 கிடக்கு. கீழே கிடக்கடா. இங்கே 1-2 அங்கே யாருங்க கீழே கிடக்கு 1-2 நிறையா கிடக்குதா. ரேஞ்சில் முடியாது, ஒரு 5-6 கிடக்கு அவ்வளோதான். பாருங்க இப்போ வந்து எடுத்தது 5 கிடக்கு. இது நல்லா குண்டாக பெரிய பழமாக இருக்குது நண்பர்களே. கீழே கிடக்காதான் பறக்கு. அங்கே பார்த்தியா அந்த மரத்தில் ஒன்று தான் கிடஞ்சா. சரிடா இந்த வச்சிரு. அதை எடு நல்லா இல்லையா? அது பூச்சி கடிச்சிருக்கா? பரவாயில்ல எடு. அது பார்க்க அந்த அளவுக்கு இதுக்கு கடைசியாக எடுத்துக்கிறோம் நம்ம எவ்வளோ காமிச்சிட்டு. அது பூச்சி கடிச்சு சூம்பிடுச்சு, நல்லா இல்லை. தூக்கி போடுறேன்னா அங்கே எதுக்கி விடுறேன், தூக்கி போடுறேன்னா அங்கே எதுக்கி விட்றணும், காமிக்கணும் பூச்சி கடிச்சு எப்படி இருக்கும்னு. நண்பர்களே பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி கடிச்சு புழு வச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியாது, பார்த்தவங்களுக்கு நல்ல பழமாக இருந்தால் தெரியும். ஆனால் வந்து திங்கக்கூடாது, அதனால தூக்கி போட்டுறணும். பின்னால் மரணம் மட்டும் அந்தளவுக்கு வராது, ஃபுட் பாய்சன் மாதிரி வந்து ஆயிரும். இதெல்லாம் பூச்சி கடிச்சிச்சா? இதெல்லாம் பூச்சி குடஞ்சிருச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா. ஆனால் சரி பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூடு மாதிரி தான் இருக்குது, புழு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. சரி நான் போமாங்கிட்டு மரத்துலேருந்து காமிப்போம். பார்த்தவங்களுக்கு காமிக்க முடியல. ஓஹோ அதான் இதே இன்னும் ஒரு மரம் இருக்குது, அதை மட்டும் காமிச்சிட்டோன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. என்ன இந்த அங்கேயே ஒரு மரம் தெரியுது, அங்கே ஒன்று இந்த அங்கே ஒன்று. அது 2 மரத்தை மட்டும் பார்க்க வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. அதை மட்டும் பார்த்து கிளம்பிடுவோமே. நண்பர்களே போன இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து படம் படிச்சிருப்போம். கடைசியாக காமிச்சோம்ல போன வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதே மரத்துக்கு தான் திரும்ப இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கிடக்கு, மேலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம 2-3 பழம் இருக்குது. காயெலாம் எக்கப்புக்காக காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க, பெரிய கை கட்டுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது. இது பாருங்க, நான் அதை போட்டு பறித்து காமிக்கிறேன். பறிச்சுட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் எடுத்துருவாங்க பையில். இந்தா பை கொண்டு வந்தேன், எங்களை வைத்து போட்டுரு. இந்தா போன அடி தாண்டா வந்து படித்தான். கடைசியாக இல்லை அங்கே சுற்றி கடைசியாக இங்கே வந்தான். அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை. சரி இந்த வாட்டி வந்திருக்கேன், ஒரு மாதம் கழிச்சு வந்திருக்கேன், காத்திருக்கேன்னு நினச்சி வந்தா இப்போவும் காய்க்கல. அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க கை கெட்டுற தூரம் எல்லாத்துக்கும் தூரத்தில் ஒரு பழம் இருக்குது, தெரியுதா? பறிச்சுடுவோமா? பிடிச்சாச்சு நண்பர்களே. மேலெலாம் இருக்குடா, மேலே வந்து எனக்கு எட்டுமா? இந்தா இந்த எப்படி நான் பறிக்கிறேன் மேலே. இந்த எப்படி இந்த ஃபோனே முடிச்சுக்க. இங்கே இருக்காரு, இந்த பழம் இருக்கா? பிடிங்கிட்டேண்ணா நான் ரொம்ப ஸ்விம் பண்ண மாதிரியே இருக்குது அந்த பழம். இந்த ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, பிச்சு பாரு, பிச்சு பார்த்துருவோம். நல்லா தான் இருக்குது.
தின்னுருவோமா? நல்லா தான் இருக்காண்ணா. மேலே பாரு. மேலே வேணாம், அதை பண்ணிட்டு போய் வெட்டலையாடா. இந்த அதுக்கு கம்பு நமக்குனே கடத்திருக்காரு கீழே. மண்டே பார்த்துருந்தாரு. ஓகே நண்பர்களே, மேலே தலைமை வாசம் இழுத்துட்டான். இப்போ எறா போட்டா இப்போ எடு ஃபுல்லு வளர்த்தி வளர்த்திடு. பாருங்க காயெல்லாம் பாருங்கள். மேலே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பாருங்க, இது பாருங்க. பிடுங்க, அப்படி பிடுங்க. அந்த தோட்டாலே விழுந்துச்சா? அந்த விழுந்த இடத்துல இன்னொரு பழம் கிடக்கடா. இந்த பழம் போய் அந்த பழத்தை காட்டி கொடுத்துருச்சுடா. வேஸ்டாச்சு. அப்படி பிடுங்க, நான் தனச்சு பிடிச்சிக்கிறீங்க, பிடுங்க அப்படியே. தொட்டோனே வந்துருச்சு மக்களே. அங்கிட்டு ஒன்று இருக்குது, அந்த பக்கத்து ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அந்த விழுந்துருச்சா? கீழே விழுந்துருச்சா? நல்லா பழத்தை கிடக்கு பார்த்துட்டீங்கன்னா. விட்டுற விடலை விடலை வரல 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 நம்ம தானே. இங்கே பாருங்க, இந்தாங்க இதையும் பைக்கில் போடுங்க. உங்களுக்குள்ள ஒன்று விழுந்துச்சு, அதையும் எடுங்க. உள்ளே போட்டு பைக்கில் போடு. போட்டியா? எங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி கிடச்சிருச்சு. உங்கள் முகரையில் முள்ளை வெட்டி அடைக்க ஏன் தான் படுத்துறீங்களா? பாருங்க, ஒரு தடவை ஆச்சு நல்லா இருந்தது. நிறையா பறிக்கலாம் பார்த்தா எங்களுக்கு இப்படி தான் கிடைக்கிது. எங்கள் என்னன்றது எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இங்கிட்டலாம் கிடக்கலாம். இங்கிட்டலாம் பிறக்கவே இல்லையா நீ? இங்கே வந்து கிடக்கு. இங்கே ஒரு 4 பழம், 5, 6, 7 பழம் கிடச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான பழம். பாரு கீழே கிடக்கும் பாரு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறிச்சிருக்கோம். ஒரு 1/4 வாசி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கு வெயிலில் வந்தனால வெயில் தாங்க முடியாமல் நிழலில் உட்காந்துட்டா தான். இங்கே இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நிழல் இருக்குது. இங்கே உட்காந்து நாங்கள் பறித்த பழத்தை பூரா சாப்பிட போகிறோம். அருமை சூப்பராக போட்டு வெயில் கூட நுழையால வருவே. ஓ மழக்கம் தண்ணி நண்பர்களே, இந்த வெயில் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. இந்த இடம் கம்மாக்கரை நிழல் தான். இது கடிச்சிக்க பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சூப்பராக அருமையாக சொல்லும் போதே காற்று வந்து இருக்கு. ஃபுல்லெல்லாம் ஆடு தெரியுதா? நல்லா காற்றடிக்குது பார்த்தீங்களா? அப்படி அள்ளுமே. இந்த கையில் வச்சுக்க, அப்படி அள்ளு. யாருங்க சீசன் இருக்கும்போதும் இவ்வளோ தான் பறித்தான். இப்போ சீசன் முடிய போது இவ்வளோ தான் இருக்குது. இதில் நான் எங்கிட்ட வந்து உங்களுக்கு அனுப்புறது நான் பழத்தை. ஆளுக்கு ஒவ்வொரு பழமாக அனுப்பிச்சி விட்டாத்தேன். நம்ம ஒரு ஆளுக்கு இது அப்படி ஒன்று ஒரு வழி இல்லை நண்பர்களே. இப்போ வந்து நாங்கள் அந்த பழத்தை வந்து சாப்பிட போகிறோம். உடனே உட்காந்து கம்மாக்காரில் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். அழகாக சூப்பராக இருக்குது. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இடத்துல 2 சூறாமலம் பறிச்சுட்டு வந்தேன். பாருங்க, அதையும் சாப்பிடுவோம். இது இறந்த பழம். இதில் அள்ளி போடு. பாருங்க, இதில் ஒரு ஓட்டை இருக்குது. ஓட்டையெல்லாம் உள்ளுக்கு புழு இருக்கும். பார்த்தே சாப்பிடணும், சுவிட்சு பார்த்து சாப்பிடணும். இருக்கா? இல்லை, புழு இல்லை. பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தரமாக இருக்கு மக்களே. நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்க, அதெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அருமையாக இருக்குது. நண்பர்களே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு போகிற வந்தோம். இந்த சீசனு அப்படி நினச்சிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கிடையாது, ஓரான்னு வாட்டிச்சு. அதனால் அப்படின்னு ஏமாற்றத்தை அடைய விடாமல் ஏதோ ஓரளவுக்கு இல்லைங்க இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பறிச்சிருக்கான். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அடுத்து ஒரு தரமான வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் வந்து அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அது வந்து சர்ப்ரைஸ், உங்களை சொல்ல மாட்டான். நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.